ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 3/2 - 1/2 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்க நம்பர் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டர் ரெண்டுத்தில் என்ன நம்பர் இருக்குது? இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்லேயும் 2 இருக்குது, செகண்ட் ஃப்ராக்ஷன்லேயும் 2 இருக்குங்களா? அப்படி ரெண்டுத்துலேயும் சேம் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம், அதாவது சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 3, 1 இருக்குங்களா? இப்போ 3 - 1 2 டைரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் 2 2 இருக்கு இல்லைங்களா? அதில் டைரெக்டாக ஒரு 2 எடுத்து நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது என்ன? 2/2 கிடச்சிருக்கா? அதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2s 2, 1 2s 2, ஆன்சர் 1 கிடச்சிருக்குங்களா? இப்படி டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும் நியூமரேட்டர் நம்பர்ஸை டைரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் நம்பரில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 1/2 - 1/4 எடுத்திருக்கேன். இப்போ இதோட டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. ஒரு ஃப்ராக்ஷன்ல 2 இருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன்ல 4 இருக்கு. ரெண்டுத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டரை செகண்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க நியூமரேட்டரோட பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க நியூமரேட்டரை செகண்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டரோட பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பண்ணி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க நியூமரேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டரையும் செகண்ட் ஃப்ராக்ஷன்ல இருக்க நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1 × 4 4 மைனஸ் அடுத்து 2 × 1 2. இதை நியூமரேட்டரில் 4 - 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நியூமரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் 2 நம்பர் இருக்கு இல்லைங்களா? 2 and 4. அந்த 2 and 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 and 4 மல்டிப்ளை பண்ணால் 8. அந்த 8 தான் நம்ம டினாமினேட்டரில் போட போகிறோம். ஓகேவா? இப்போ 4 - 2 என்ன? 2. டினாமினேட்டரில் ஆல்ரெடி 8 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 2s 2, 4 2s 8. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு 1/4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 4/5 - 3/6 எடுத்திருக்கேன். இதுலயும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. 5 and 6 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4 × 6 24, 5 × 3 15. 24ல இருந்து 15 மைனஸ் பண்ண போறோம். அதை நம்ம நியூமரேட்டர்ல போட்டுக்க போறோம். இப்போ டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்? கீழே இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். 5 and 6 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30 கிடைக்குது இல்லைங்களா? அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். இப்போ 24ல இருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9 கிடைக்குதா? கீழே நமக்கு ஆல்ரெடி 30 இருக்கு. 30 டைரக்டா போட்டுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 3s 9, 10 3s 30. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 3/10. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 2 - 3/8 எடுத்திருக்கேன். அதாவது ஹோல் நம்பர்ல இருந்து ஃப்ராக்ஷனை மைனஸ் பண்ண போறேன். இப்போ இதுவே மைனஸ் இல்லாம அந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 2 + 3/8 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். 2 3/8 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு. பட் இங்கே நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? அப்படி மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா எப்படி அதை ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக ஆன்சரை மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 - 3/8 இருக்கா? அந்த 2வை 1 + 1 எழுதிக்கலாமா? 1 + 1 2 தானே? ஸோ 1 + 1 எழுதிக்கலாம். அதாவது 1 + 1 - 3/8 எழுதிக்கோங்க. அந்த 1 தனியாகவும் 1 - 3/8 தனியாகவும் எழுதிக்கோங்க. அந்த 1 - 3/8 ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர்ல இருக்க 8ஐயும் ஹோல் நம்பரா இருக்க 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி மேல நியூமரேட்டர்ல இருக்க 3ஐ மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்படி பண்ணோம் அப்படின்னா 1 × 8 8 8 - 3 வந்துருங்களா? 8 - 3 என்ன? 5. கீழே டினாமினேட்டர் ஆல்ரெடி நமக்கு 8 இருக்கா? ஸோ 5/8ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 1 + 5/8 இருக்கு இல்லைங்களா? இப்போ நடுவில் பிளஸ் இருந்தா என்ன சொன்னேன்? டைரக்டா எழுத ஆன்சர் எழுதிக்கலாமா? நமக்கு இப்போ என்ன ஆன்சர் எழுதலாம்? 1 5/8. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ரொம்பவே சிம்பிளா இருக்குங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்காமலே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சப்ராக்ட் பண்ண முடியும்.